நம் திருப்பதி பாலாஜி உலகத்தில் உள்ள எல்லா இடத்திலும் குடிகொண்டுள்ளது நாம் அறிந்த ஒன்றே. பிரிட்டனில் உள்ள பர்மிங்ஹாம் பாலாஜி கோவில் மிகவும் பிரபலமான ஒன்று. UK பயணம் செல்லும் பொழுதெல்லாம் பாலாஜி தரிசனம் காண்போம். புறப்பட்டோம் பர்மிங்ஹாம் நோக்கி. 1.5 மணி நேர ரம்யமான பயணம். வாகனங்கள் மட்டுமே உள்ள சாலைகள். குளிர்காலமாக இருந்த போதிலும் பெருமாளை பார்த்து தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு குறைவே இல்லை. கருடாழ்வார் நம்மை வரவேற்க கோவிலுக்குள் நுழைந்தோம். 1970களில் சாதாரணமான கீத மந்திராக பக்தர்கள் கூடி பஜனை மற்றும் ஆராதனைகள் நடைபெற்ற இடத்தில் 1980ஆம் ஆண்டு வெங்கடேச பெருமாளின் சிலை மரத்தாலான மண்டபத்தில் வைக்கப்பட்டு 1990களில் பெருமாளுக்கு பிரத்யேகமான கோவில் கட்டும் பணி கமிட்டியால் தீர்மானிக்கப்பட்டு கோவில் கட்டுவதற்கு இடம் வாங்கி கட்டுமான பணி துவங்கி 2000ஆவது ஆண்டு கோவில் முழுவதுமாக உருவானது. இந்த கோவில் தென்னிந்திய பாணியில் கட்டப்பட்டு உள்ளது. இந்த கோவிலில் பெருமாள் சந்நிதியின் அருகில் தாயாருக்கும் ஆஞ்சநேயருக்கும் சந்நிதிகள் உள்ளன. விநாயகர், முருகப்பெருமான் இருவருக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. மேலும் சாய்பாபா சந்நிதி, நவக்கிரக சந்நிதிகளும் தனித்தனியாக கட்டப்பட்டு உள்ளன. சமீபத்தில் இங்கே சிவபெருமானுக்கும் தனி சந்நிதி உருவாக்க பெற்று அவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. கோவிலில் உள்ள கம்யூனிட்டி ஹாலில் திருமண வைபவங்கள் மற்றும் சிறு சிறு வைபவங்கள் எல்லாம் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றது. கோவிலில் அன்னதானமும் நடைபெற்று வருகின்றது. அந்த நடுங்கும் குளிரிலும் திருமண வைபவம் பிரமாதமாக நடைபெற்று கொண்டு இருந்தது. வரும்போது திரும்பி பார்த்தோம். சென்னை தோசா விட்டு வைப்போமா? ஒரு கட்டு கட்டினோம். திரும்பினோம் நம் இருப்பிடம் நோக்கி. இந்த பயணம் ஒரு இனிய பயணம்.